ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த கப்பிட்ட 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு துணியை விரித்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு 20 நிமிஷம் காய வச்சுக்கலாம். துணியில் நல்லா தண்ணி இருத்துட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ நம்ம இதை கொரன்னு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நம்ம சலிக்கணும். இந்த வேஸ்ட்டில் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து போட்டால் போதும், நிறைய எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்சிடலாம். நமக்கு அதிரசத்துக்கு பாகும் அந்த பச்சரிசியோட ஈரப்பதமும் தான் முக்கியம். பச்சரிசியில் ரொம்ப ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் சுத்தமாக போயிடவும் கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை நல்ல பாகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி போதும். இடையில நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கணும். நமக்கு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கட்டும். வத்த நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இதை ஊற்றுனா கரையாமல் இந்த மாதிரி திரண்டு நமக்கு நிற்கணும். இந்த மாதிரி பதம் வரணும். இது கையில் எடுத்தாலும் எடுக்க வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் பதம் பார்த்து நம்ம எடுக்கணும் சர்க்கரையை. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு மாவோடையே 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு தட்டி அதிலே நான் போட்டுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் அதை போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டி விடணும். இந்த மாதிரி கிண்டி எடுத்து நம்ம ஆறவும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம 2 நாள் வெளியில் வச்சுருக்கணும். 2 நாளுக்கு அப்புறம் அதிரசம் சுட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க. நமக்கு இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்களா, நம்ம ஊற்றி வச்சுருக்கிறது எப்படி பபிள்ஸ் வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்ல இலக்கம் கொடுக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாகும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பதத்தை பொறுத்து தான் இருக்குது, பாகுவோட பதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி நான் இலை எடுத்திருக்கேன், வாழை இலை. நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வாழை இலையோ இதனாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி நல்லா தட்டி நல்லா பெரிய ஹோல்ஸ் மாதிரி போடணும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானது மீடியம்லேயே வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ரொம்ப லோலேயும் வைக்க வேண்டாம், மீடியமில் இருந்தால் போதும். இது நல்லா நமக்கு அதிரசத்தோட கலர் தெரியும்ல, அது மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம பார்த்து எடுக்கணும். இது மொதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றதுக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.